நட்சத்திர தினம். தேங்க்யூமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சரி, இப்போ நாங்க கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஸ்கெட்யூல் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்த்தி, அப்புறம் எங்க ப்ரோக்ராமா ஆர் எங்களது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்புறம் ஆர்த்தியா as you say. as you feel மா. எனக்கு தேவை இந்த ஆர்த்தி. அதுக்கப்புறம் ஆர்த்திக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாமா? நீ ஃபர்ஸ்டே வச்சுடலாமா? எனக்கு வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வச்சுடலாமா? ஆமா, ஃபர்ஸ்டே வச்சுடலாம். ஓகே. அப்ப வர்க் பண்ண போயிடுவேன் நான். ஃபைன். எஸ் ஷூர். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யார் இருக்கீங்க? இனி ஆரம்பமா வேற இருக்கும். இனி ஆரம்பமா இருக்கும். ஓகே ஃபைன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். எல்லாருக்கும் நீங்க பாடுவீங்க. சோ நாங்க இன்னைக்கு பாடுறோம். கொஞ்சம் காது மூடிக்காத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டிசைட் பண்ணுங்க. காதை மூடணுமா? We didn't practice at all. Just to 8 o'clock தான் தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார் பர்த்டேன்னு. So we didn't practice. சொன்னாங்க பிராக்டிஸ் பண்ணாலும் இதே மாதிரி. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ராஜிஜி? எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜன்மதினமிதம் ஐ பிரிய சகே, ஜன்மதினமிதம் ஐ பிரிய சகே, சர்வதாமுதம் ரெண்டு வாட்டி சொல்லணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் ரெண்டு லைன் பாடுங்க. ரெண்டு லைனா பாடுங்க. ஒரு லைனா பாடுறேன்னா ஒவ்வொரு லைனா பாடுங்க. டிசைட் பண்ணிட்டு பாடுங்க. ரெண்டு தடவை பாடலாம் ராஜிஜி. ஓகே, ரெண்டு தடவை. குருவா போட்டுடலாமா? Start from the beginning. Start from the beginning. Okay. ஜன்மதினமிதம் ஐ பிரிய சகே, சர்வதாமுதம் சந்தனோதே சர்வதாமுதம் பிரார்த்தயாமஹே பவசதாயுஷி, பிரார்த்தயாமஹே பவசதாயுஷி. ஈஸ்வர சதா த்வாம் ரக்ஷது, புண்ணிய கர்மணா கீர்த்திமர்தயா, புண்ணிய கர்மணா கீர்த்திமர்தயா, ஜீவனம் தவ भवतु सार्थकम्, जीवनं भवतु सार्थकम्, भवतु सार्थकम्, भवतु सार्थकम्. Thank you ma. Very nice. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. பிறந்த நாள் நமஸ்காரங்கள் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. பிறந்த நாள் நமஸ்காரங்கள் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிறந்த நாள் நமஸ்காரம் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. All credit goes to Sujata sir. அவங்க தான் எல்லாரும் கனெக்ட் பண்ணி இது பண்ணாங்க. சுஜாதா's effort only. அரே அப்படிலாம் இல்ல, நம்ம எல்லாரும் வெரி ஷார்ட் நோட்டீஸ் யூ ஆல் எடிட்டிங் எல்லாம் ரெடி. அதுதான் I had only 10 minutes. I had only 10 minutes. Thanks ma. Thanks a lot. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப Thank you சுஜாதா ஜி and ஜெயஸ்ரீ ஜி. நான் நினைச்சு கூட பார்க்கல. Thank you. சார் நார்மலா என்னமா
இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த கவிதைனா. ஸோ கவிதாஜிஸ் டாட்டர் ஹஸ் ஓ given லவ்லி. this. Yes. So Wow. கவிதாஜி ரீட் பண்றீங்களா? பண்றேன் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே கிருஷ்ணா. வெறும் கற்களை சிலைகளாய் செதுக்கு சிகரத்தை அடைய வைத்தவர் நம் ஆசிரியர் தான். தாய் தந்தை கூட சில நேரங்களில் உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என்பார்கள். நான் கற்பித்ததால் தான் நீ வளர்ந்தாய் என்று ஒருபோதும் அலட்டிக் கொள்ளாதவர் எங்கள் ஆசிரியர்கள். இனிய நட்சத்திர பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சூப்பர், தேங்க்ஸ்மா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகான வார்த்தைகள், நல்ல சரியான வார்த்தைகள் சாருக்கு. பெர்ஃபெக்ட். ரொம்ப அழகா இருக்குமா. தேங்க்யூ சார். பாப்பாட்ட சொன்ன உடனே சரி ஒரு கவிதை எடுத்து கொடு பாப்பான்னா எடுத்து கொடுத்து. ஐயோ எவ்வளவு சமத்து. ரொம்ப சூப்பர் ஜி, ரொம்ப ரொம்ப நல்லா நன்றி. இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணணும். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். தமிழ்ல குழந்தை அழகா எழுதுறது எழுதிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா எழுதிருக்கு. ஆமா அது எவ்வளவு அழகா மணிமணியா எழுதியிருக்கா. அப்பா ஆமா ஆமா. தேங்க்யூ சார். அழகா எழுதியிருக்கா. தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. கல்ல சிலையாக்கிறதுக்கு Thank you, பொறுமை ma'am. வேணும். அதையும் அதை சிகரத்துல கொண்டு வச்சுதாங்களாம். வெரி நைஸ். எங்களை வந்து ஆன்மீக சிகரத்துல ஏத்திடணும்னு நீங்களும் முயற்சி பண்றேன். கிருஷ்ணா உங்களோட கூட இருக்கான். நான் ஏறதுக்கு ட்ரை பண்றேன். அதோட எவ்வளவு கையை என்ன சேர்ந்து நான் எடுத்துட்டு போக முடியுமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். யாரும் எங்கேயும் இல்ல, எல்லாரும் சேர்ந்துதான். நம்ம ஏறுறதோட 2 பேரை கூட ஏத்தின்னு போறதுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் சார். நான் மட்டும் போனா போதும், எதுக்கு எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறவாத நிறைய இருக்கா. அப்படி நினைக்கிறவளுக்கு சிகரம் கிடைக்கவே கிடைக்காதுமா. அத பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா இருக்காங்கிறதா உண்மை. நீங்க வந்து அந்த இல்ல, நீங்க எக்ஸப்ஷன். நான் போறேன் வாங்கோம்மான்னு ஏதோ வயசான என்னெல்லாம் அழிச்சுன்னு போறேன். நானும் கூட வந்துன்னு இருக்கேன். தேங்க்ஸ்மா. உங்களுக்கு வயசு எல்லாருக்கும் அதே வயசுதான். எல்லாரும் மனசுல இருந்து என்னைக்குமே தன்னோட குழந்தைத்தனமத்தையும் தன்னோட எல்லா எந்த வயசுல இருந்தாலும் எல்லா வயசும் அந்த வயசுல கலந்துட்டுதான் இருப்போம். சில சமயம் குழந்தைகளா இருப்போம், சில சமயம் யங்ஸ்டரா இருப்போம், சில டைம் வயசான வாழா தோணுவோம். ஆனா எல்லாம் மனசுலதான். வயசுங்கிறது இந்த பகவானோட அந்த ஸ்பேஸ் டைம் அந்த விஷயத்துல பார்த்தேன்னா இதெல்லாம் நம்ம எத்துணுண்டு. ஆனா பகவான் தான் சொல்றார், அழிச்சுட்டு போறதுதான் முக்கியம், இன்னொருத்தருக்கு பண்றதுதான் முக்கியம். தான் சிகரம் ஏந்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போறதுல சிகரமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது தன்னோட சிகரம் நினைச்சுட்டு தான் போறது பகவத்கீதை என்ன சொல்றதோ எக்ஸாக்ட் ஆப்போசிட் பண்றது. நம்ம நல்ல வேளை பகவான் அந்த மாதிரி ஒரு புத்தி எனக்கு கொடுக்காம எல்லாரையும் சேர்ந்து எல்லாரும் இந்த சிகரத்தை அடையணும். எங்களெல்லாம் கொண்டாந்து சேர்த்தாருல, அதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். கிருஷ்ணனுக்கு நிஜமா நன்றி சொல்லணும். கேளு, there is a way for you. இந்த வயசுல உனக்கு காதுல விழுந்து உனக்கு கேட்போ அப்படின்னு எனக்கு கொண்டாந்து உட்காந்து வச்சிருக்காரு பாருங்க. நிஜமா சொல்றேன். நான் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார், கெமிஸ்ட்ரி ஒண்டிதான் எனக்கு தெரியும். கெமிஸ்ட்ரி அப்படி பிடிக்கும். இப்பதான் நான் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது கெமிஸ்ட்ரியில டவுட் இருந்தா அவங்கள்ட்ட வரேன். கண்டிப்பா கேளுங்க, ஆனந்தமா சொல்லி தருவேன். எந்த கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இன்ஆர்கானிக்? எந்த கெமிஸ்ட்ரி கேட்டாலும் சொல்லி தருவேன். சரி, எனக்கு நிறைய டவுட். நீங்க கேளுங்க. உங்களுக்கு ஹியூமன் கெமிஸ்ட்ரி ஒத்து வர்றது சார். எல்லாரோடையும் உங்க சுபாவம் கெமிஸ்ட்ரி இருக்கு பாருங்க, அது நன்னா போறது பாருங்க. அதுதான் முக்கியமான கெமிஸ்ட்ரி. உங்கள்கிட்ட அது இருக்கு. என் பாஸ் சொல்றேன், அவர் நம்புறாரு பாக்கலாம். ஆமா, உங்களுக்கு எல்லாரோடையும் ஒத்து போற கெமிஸ்ட்ரி இருக்கே. அதான் சொன்னேன், அது என் பாஸ் சொல்லி கேக்குறேன். அவர் நம்புறாரா? எஸ் சொல்லுவாரு பாருங்க, அவரு எஸ் சொல்லுவாரு. சுவாமி நீ சிரிச்சே எல்லாத்தையும் சேர்த்துடுறையான்னு சொல்லுவாரு. சிரிக்க விட்டாதானே, நீங்களா என்ன சிரிக்க விடுறேன், அதனால சிரிக்கிறேன். பாஸ் கேட்டு சிரிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. விளையாட்டுகள் பகவான் தான் பாஸ், அவரு சிரிக்க வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் வேற யாரு புது பாஸ் உங்களுக்கு? இதுல யார் வேணும் நமக்கு? பகவானுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு. அவ்வளவுதான். பகவான் நம்மள நிஜமாவே அந்த கெமிஸ்ட்ரி கொடுத்துதான் கொடுத்திருக்கார். எனக்கு பகைவர்கள்ங்கிறது கிடையாது. நண்பர்கள் இருக்காளோ இல்லையோ, ஆனா பகைவர்கள் நிஜமாவே எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஏன்னா பகைக்கிற மாதிரி நான் யார்கிட்டையும்
பழகினதும் இல்ல. அதெல்லாம் காட்ஸ் கிரேட்னஸ் ரொம்ப டச். மற்றவாளுக்கு கெடுதல் நினைக்காம இருந்தாலே பகைவர்கள் வரமாட்டார். கரெக்ட். அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு இல்லைன்னா பகைவர்கள் ஏன் வரப்போறா? உங்களுக்கு அந்த சார் மாதிரி உங்களுக்கு எண்ணங்களே கிடையாது. பகைவர்களே இன்னொருத்தரை இருக்க பத்தி முடியாது கெடுதலா சார். நினைக்கிறவாளே இல்ல போல. அதனாலதான் உங்களுக்கு பகைவர்கள் இல்ல. உங்களுக்கு பகைவர்களே இருக்க முடியாது. தேங்க்ஸ். எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் இருக்காளோ உங்களுக்கு, அதை விட வேற என்ன வேணும்? அது கிடையாது. அதான் மெயின். கரெக்டா சொல்லிருந்தாரு. நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நான் என்னால இந்த மாதிரி கொஞ்சமாவது நகர முடியுது. அந்த சிகரம் அந்த பொண்ணு எழுதிக்க அந்த அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு இன்ச்சு என்னால போக முடியும்னா அது உங்களால தான். இல்லைன்னா அது நடக்காது. நீங்களா எனக்கு வந்தது வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் காட் எனக்கு கொடுத்ததுங்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா எனக்கு நிஜமா தெரியும். ஏன்னா இது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே பாதி வாழ்க்கை இல்லை. ஸோ தேங்க்யூ. டச்ட் a lot by all your love and affection. எங்களுக்கு நீங்க குருன்னு சொல்றது இல்ல, டீச்சரா என்ன சொல்றதுன்னு தெரியல. அது அமைஞ்சது கிஷோரோட அருளாலதான். சார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. நன்றிமா. நான் லேட்டு, நான் வெளியில போயிட்டு இப்பதான் வந்தேன். தேங்க்ஸ்மா. கரெக்ட் டைம்ல வந்திருக்கேன். இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல, 15 நிமிஷம் ஆயிடுது. எல்லாருக்கும் நீங்க பர்த்டே கிஃப்ட் மாதிரி கொடுக்கறேன், பட் நாங்க தான் ஒன்னும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியல சார். நாங்களே கிஃப்ட் தான் சார் உங்களுக்கு. அதான் இப்ப சொன்னார். அதான் சொன்னார். ஓகே. பானுஜியும் அதுதான் சொன்னா, நீங்களும் அதுதான் சொல்றேன். எல்லாருமே ஈச் அதர்ஸ் கிஃப்ட் தான். நீங்க எங்களுக்கு கிஃப்ட், நாங்க உங்களுக்கு கிஃப்ட். கரெக்ட். எல்லாருமே அதான் சொல்லிட்டே இருந்தேன். எல்லாம் நம்ம இந்த சத்சங்கே நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் தான். ஆமா, இந்த டைம் தான் சார் நம்மளுக்கு எல்லாருக்கும் பெஸ்ட் டைம் இன் a day ஆக்சுவலா. கிருஷ்ணாவோட பிளெஸிங்ஸ்ல இந்த மாதிரி சத்சங்லாம் நிறைய அமையறது இப்போ எங்களுக்குலாம். கிருஷ்ணா பெயரை நாமத்தை சொல்ல சொல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இதை விட ஒரு நல்ல காலம் நம்ம வாழ்நாள்ல இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மணி நேரம் கிடைக்கிறது அபூர்வமான எனர்ஜி எல்லாருக்கும். அந்த சிந்தனையே மாற்றுறது, என்னோட டெஃபினட்டா மாத்துறது, உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு நான் ட்ரை பண்றேன். மாறுறதா மாறலையா அது உங்களோட இதுல இருக்கு. ஆனா என்னோட முழு முயற்சி அதுதான். எனக்கு எது தெரியுமோ, எது நான் படிக்கிறேனோ அது அப்படியே எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னா, ஏன்னா நீங்களும் மூவ் ஆனாதான் நானும் மூவ் ஆவேன் அந்த டைரக்ஷன்ல. நீங்க ஒரு கவிதை மிஸ் பண்ணேன். இந்த மோனிஜியோட பொண்ணு, கவிதாஜியோட பொண்ணு எழுதியிருந்தாங்க. ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. நான் ரெக்கார்டிங்ல பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. எனக்கே தெரியாதுங்க சார். ஆனா நீங்க சொல்லி கொடுத்து எல்லாரும் அது படிக்க படிக்க எனக்கும் ஒரு அளவுக்கு வருது. அதுவே பெரிய சந்தோஷம். அதனால ஏதோ ஒரு 5 நிமிஷத்துல எங்கனால முடிஞ்சது. அவ்வளவுதாங்க சார். சார் கிருஷ்ணா சொன்ன மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கா கிஃப்ட் வேண்டாம். இங்க இருக்கிற பெரியவாளா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். நாங்க சின்னவாளா உங்களுக்கு நமஸ்காரம் பண்றோம். எங்களோட கிஃப்ட் அதுதான். தேங்க்ஸ்மா. அதுதான் வேணும். வேற எதுக்கு இருக்கு? பாக்கி எல்லாம் பகவான் தான் சொல்றாரு. மெட்டீரியலிஸ்டிக் எல்லாம் பார்க்கவே பார்க்காதே. ஆமா. அதனால நம்ம இது கீதா படிச்சுன்னு அப்படி வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் உண்டு, நமஸ்காரங்களும் உண்டு. Heartfelt namaskars to you, pranams to you, sir. அதாவது நீங்க என்னோட எங்கரா இருக்குன்னு சொல்லி காமிக்கிறீங்க. இல்ல சார், குருங்கிற ஸ்தானத்துல இருக்கேன் சார். அதனால ஆமா, அதனால குரு ஸ்தானத்துல இருக்கிறதுனால நாங்க எல்லாரும் நமஸ்காரம் பண்றோம். குரு ஸ்தானத்துல இருக்கேன். ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. யாரெல்லாம் சின்னவா இருக்காளோ அவளா அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொல்லி முடிக்கிறதுக்கு அடுத்த நிமிஷத்துல நீங்க நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னது புரியுது. இது என்னோட 60வது. சார் உங்களுக்கு நமஸ்காரம் நாங்க சொல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். ஆஹா, வெரி குட், சூப்பர் பானுஜி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னேன். உங்களுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணன் எனக்குள்ள இருக்கிற கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிக்கோங்க. அதுதான் நீங்க சின்னவா சார் பஜனை பദ്ധதி, ராதா கல்யாணம், சீதா கல்யாணத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிப்பா. அதே மாதிரி காமாட்சி கோயிலையும் அதே மாதிரிதான். சின்னவா பெரியவாளே கிடையாது, எல்லாரும் நமஸ்காரம் சொல்லிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த இடம் அதுக்கு அவ்வளவு மகத்துவம். கரெக்ட். பகவான் கேட்டாப்ல எல்லாரும் ஒருத்தர் தான். யாரும் பெரியவா பெரியவா சின்னவாளே கிடையாது.
correct. Anyway, thanks a lot, Ma. Really touched by all your love and affection. நிஜமாவே கொடுத்து வச்சவன் தான். பகவான் எனக்கு ஏதோ இவ்வளோ ஒரு அருள் புரிஞ்சதுனால இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் அடைஞ்சது. அந்த சத்சங்கத்திலேருந்து இவ்வளோ ஒரு அன்பும் ஆதரவும் கிடைக்கிறது நிஜமாவே பகவான் புண்ணியம். அந்த புண்ணியம் அப்படியே நிலைச்சுன்னு இருக்கட்டும். பகவத்கீதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படிலாம் அந்த பயணம் போகிறதோ, எவ்வளோ நாள் போகிறதோ, எல்லாரும் சேர்ந்து இந்த டைரக்ஷன்ல போகணும். அதான் எனக்கு ஒரே ஒரு ஆசை. அதுவும் நிறைவேறும், பார்க்கலாம். பகவானுக்கு அருள் இருந்தால் அதுவும் நிறைவேறும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. ஸோ சுஜாதாஜி ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு வாழ்த்துக்கள் சார். நேர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்கு, கத்துக்கணும். உங்கள்கிட்ட முதல்ல கெமிஸ்ட்ரி கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சார் உங்ககிட்ட நாங்க ஒண்ணு கத்துண்டா எங்க கிட்ட நீங்க ஒண்ணு கத்துக்கணும் சார். அப்படிதான் அதேதான் எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு கத்துக்கணும். கத்துண்டு தானே இருக்கேன், நிறைய விஷயம் கத்துண்டு தான் இருக்கேன். ஒரு மணி நேரம் ஒருத்தரோட பேச்சை கேட்கறதுக்கு எப்படி ஒரு இதா உட்காந்துருக்கணுங்கிறது நான் உங்கள்ட்ட இருந்து கத்துட்டு இருக்கேன் எல்லார்ட்ட இருந்தும். சரிம்மா, எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப நல்லா இருந்து. தேங்க்ஸ் அ லாட் சுஜாதாஜி ஃபார் அரேஞ்சிங் திஸ். எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவுதான் மறுத்தாலும் எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி உங்களோட கை இல்லாம இருக்காது. நீங்க தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருப்பேன், அது எனக்கு கட்டாயமா தெரியும். யாரும் எனக்கு சொல்லவும் வேண்டாம். தேங்க்ஸ் அ லாட் டு யூ. சார் இன்னைக்கு உங்க தமிழ் பர்த்டே, அது என்ன கஷ்டம். இங்கிலீஷ் ஆனா தெரியும், தமிழ் பர்த்டே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்கிலீஷ் பர்த்டே கூட யாருக்கு எப்படி தெரியும் தெரியாது, தெரியும். ஏதோ லீக் ஆயிருக்கு எங்க இருந்தோ. நான் இதெல்லாம் சுஜாதாஜி தான் இன்வென்டர் சார். இல்ல 2023லயே ரக்மா மேம் அண்ட் பிரியாஜி they made a video. எல்லாருமே அப்போ நான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணினேன் June 8th. 24 லாஸ்ட் இயர் ஐ ஃபர்காட். நான் ஃபங்க்ஷன் இருந்தது, சோ அன்னைக்கு நான் அட்டென்ட் பண்ண முடியும். அதுக்கு சாட்டர்டே, லாஸ்ட் இயர் கரெக்ட் சாட்டர்டே வந்தது. அப்ப நினைச்சோம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, சாட்டர்டே சொல்லல அப்படின்னு. சரி, இப்போ அப்புறமா ஜூன் 1 வந்தோடனே சுஜாதாஜி கிட்ட சொல்லணும்னு இன்னைக்குதான் மார்னிங் சொன்னேன். ரக்மாஜி வித்யாஜி எல்லாம் தான் சொன்னா இன்னைக்கு சாரோட பர்த்டே, இன்னைக்கு ஸ்டார் பர்த்டே. போன வருஷம் ஞாபகம் இருந்தது, பட் ஆனா இந்த வருஷம் மறந்து போயிட்டேன். எனக்கே நினைவு இல்ல. எங்க அம்மா தான் எனக்கே நினைவு மூட்டுவா, உன்னோட இன்னைக்கு ஸ்டார் பர்த்டே அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கிறது நிஜமாவே என்ன ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் நினைச்சுக்கிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு அந்த சண்டே இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்க வேண்டாமேங்கிறதுக்காக சுஜாதாஜி இன்னைக்கே லீக் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க. வெரி குட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. ஆரம்பிக்கலாமா? இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸ் 11 மணி வரைக்கும் ஓடணும், அப்புறம் என்ன திட்டக்கூடாது. Sir, today's birthday special Aarti, Baba Aarti Vasaviji has sent for you specifically, and Banuji will chant the Prarthana Shloka. Very nice. Blessed. என் மனத்துதித்தவனே தபோவனத்திருப்பவனே, என் மனத்துதித்தவனே தபோவனத்திருப்பவனே, என் மனத்துதித்தவனே தபோவனத்திருப்பவனே, என் மனத்துதித்தவனே தபோவனத்திருப்பவனே, உள்ளத்தில் உனையொரு கணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனே, 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 என் மனத்துதித்தவனே. ஞானானந்த ஞானானந்த தேவா, ஞானானந்த 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 தேவா, ஞானானந்த 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 தேவா, ஞானானந்த 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 தேவா, ஞானானந்த சத்குரு தேவா, ஞானானந்த சத்குரு தேவா, ஞானானந்த சத்குரு தேவா.
ரொம்ப நல்லா இருந்தம்மா. அதுவும் கடைசியில ஞானராஜருக்கு, ஞானதேவர், சந்த் ஞானேஸ்வருக்கு ஆர்த்தி பண்ணது. ஞானேஸ்வர் ஆர்த்தி உங்களுக்கு பிடிக்குமில்ல சார்? அதனால சார் அத அந்த ஆர்த்தி போட்டேன். இது தமிழ்ல வந்து திருவண்ணாமலை கிட்ட ஞானேஸ்வரர் இருக்காரு. அதனால அந்த பாட்டுல இருந்து கொஞ்சம் இந்த ஆர்த்தியை வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு போட்டேன். தேங்க்ஸ்மா. அதான் கேட்ட உடனே புரிஞ்சிருச்சு ஞானேஸ்வரர் ஆர்த்தி எனக்காக வச்சு. ஞானேஸ்வர் ஆர்த்தி போட்டேனுங்க. ஏன்னா நீங்க எப்ப பாரு எல்லாத்துலயும் கோட் பண்றீங்க ஞானேஸ்வர் ஞானேஸ்வர்னு, அதனால அந்த ஆர்த்தியை போட்டுடலாம் இன்னைக்கு அப்படின்னு போட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்லமா சார்? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. तेषां सततयुक्तानाय भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तय्येन मामुपयान्ति ते। अहमात्मा गुडाकेश सर्वभूताशयस्थितः अहमादिश्च मध्यै च भूतानामन्त एव च. जय श्री कृष्ण सर. வெரி தேங்க்ஸ் அலாட்மா. ரொம்ப அழகா சொன்னார். ஒரு தப்பும் இல்லை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அப்பாடா, இதுதான் சார் எனக்கு கிஃப்ட். ரிட்டர்ன் கிஃப்ட். ஓகேம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 39 42 ஸ்லோகங்கள் இன்னைக்கு 34வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு 42 வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 43, 4, 5 இருக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. முதல்ல பிரேயர் ஸ்லோகத்தை நான் சொல்லிடுறேன். அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் द्रष्टुञ्च तत्त्वेन प्रवेष्टुञ्च परन्तप मत्कर्म कृन्मत्परमो मद्भक्तः सङ्गवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति पाण्डव. जय श्री कृष्ण. द्रोणै च भीष्मै च जयद्रथै च कर्णन् तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वयि जहिमा व्यतिष्ठा युध्यस्व जेतासि रणे सपत्नान्. सञ्जय उवाच एतत् श्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिरवेपमानः किरीटी नमस्कृत्वा भूय एवाह कृष्णं सगद्गदं भीत प्रणम्य. अर्जुन उवाच स्थाने ऋषिकेश तव प्रकीर्त्या जगत्प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः. कस्माच्च तेन न मेरन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सदसतत्परं यत् त्वमादिदेव पुरुष पुराणस्त्वमस्य विश्वस्य परन्निधानम् वेत्तासि वेद्यै च परै च धाम त्वया ततं विश्वमनन्तरूप. वायुर्यमोऽग्निर्वरुणः शशाङ्क प्रजापतिस्त्वं प्रपितामहश्च नमो नमस्तेस्तु सहस्रकृत्व
पुनश्च भूयोऽपि नमो नमस्ते। नमः पुरस्तादथ पृष्ठतस्ते। नमोऽस्तु ते सर्वत एव सर्व। अनन्तवीर्यामितविक्रमस्त्वं सर्वं समाप्नोषि ततोऽसि सर्वः। सखेति मत्वा प्रसभं यदुक्तं हे कृष्ण हे यादव हे सखेति। अजानता महिमानन्तवेदं मया प्रमादात् प्रणयेन वापि। यच्चावहासार्थमसत्कृतोऽसि विहारशय्यासनभोजनेषु एकोऽथवाप्यच्युत तत्समक्षन् तत्क्षामये त्वामहमप्रमेयम्. Jai Shri Krishna. Beautiful, ma'am. Wonderful. Thank you. ஸோ உன்னை பத்தி ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு. நீ ஏதோ படுத்துட்டு இருக்கிறத, தூங்கிட்டு இருக்கிறத, உட்கார்ந்து இருக்கிறத, உணவு கொடுத்து சாப்பிட்றத, எல்லார் முன்னாலேயோ இல்ல உனக்கு தனியாவோ நான் ஏதான ஒரு அவதூறு தான் சொல்லியிருந்தேன்னா அது எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு இப்பதான் அவங்க கொஞ்சமாவது தெளிவாயிண்டு வந்துட்டு இருக்கு. என்ன பார்த்தோம், எதை பார்த்தோம், எப்படி இருந்தோம், எங்கேருந்து எங்க வந்துட்டு இப்ப சடனா ஏதோ தன்னோட உணர்வு என்னங்கிறது புரிஞ்சுண்டு சொல்ற. நான் இப்ப பார்த்தது யாரு, நான் என்ன ஒரு கிருஷ்ணனா பார்த்துட்டு எனக்கு எத்தாப்புல இருக்கிற அதை பார்த்துட்டு இருக்கேன். இந்த கிருஷ்ணனை நான் என்ன மாதிரியெல்லாம் பேசியிருக்கேன், யாதவன் சொல்லியிருக்கேன், கிருஷ்ண அப்படின்னு அவரோட நிறத்தை பார்த்து கருப்பா இருக்கியே, நீ யாதவ குலத்துல இருக்கியே, நீ எதெல்லாமோ பேசியிருக்கேன். அதெல்லாம் நீ எல்லாத்தையும் கேட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துன்னு நான் உனக்கு இப்ப மன்னிப்பை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு வரார். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான் நத்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யோ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ. பிதா தகப்பன், அசி இருப்பது, லோகஸ்ய பிரபஞ்சம், சரா அச்சரஸ்ய நகரும் நகராததும், துவம் நீ, அஸ்ய இருக்கிறாய், பூஜ்ய பூஜை பண்ண யோக்கியமா இருக்கிறவர், ச மற்றும், குருஹு குரு, கரியான் குருக்களில், ந இல்லை, துவத் உன்னை, சமோ போல, அஸ்தி இருப்பது, அப்யதிக விட மேலானது, குதஹ எப்படி, அந்யோ வேறு, லோகத்ரயே மூன்று லோகத்தில், அபி கூட, அப்யப்ரதிம் ஈடில்லாத, அப்ரதிம் அப்படின்பா ஒரு ஈடே இல்லாத, பிரபாவ தாக்கம், இம்பாக்ட் மேல ஒரு அதோட இம்பாக்ட் வருது அப்படிங்கிற அந்த மாதிரி தாக்கம். ஸோ அர்ஜுனன் சொல்ற, நீ பிரபஞ்சத்தின் அசையும் அசையாத பொருட்களின் தகப்பன், வணக்கத்திற்கு மிகவும் தகுதியானவன், குருக்களில் குரு, உன்னை போல் ஒருவரும் இல்லை இந்த மூன்று உலகத்தில், யார் உன்னை விட சிறப்பாக இருக்க முடியும், ஈடில்லாத தாக்கம் செய்பவனே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஓர்ஷனா பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துல நிறைய அந்த ஜாயிண்ட் லெட்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும். பிதாசி லோகஸ்ய, பிதாசி தா நடுல எடுத்து, பிதாசி லோகஸ்ய கமிதாகாத் கொடுத்து, லோகஸ்ய சராச்சரஸ்ய, சரா நடுல எடுத்து, சரஸ்ய ரமிதாகாத் கொடுத்து, ரஸ்ய
யத்வயம் துவ வருதுனால பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய மேலாக பூஜ்யश्च பூ நெடிலேத்து அது மேல ஆகாத் கொடுத்து பூஜ்யश्च குருர்கரீயான் குருர் ரஃபார் கொடுத்து குருர்கரீயான் நத்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யோ நத்வ மேலாக வத்சவ மேலாக மோஸ்திய மோ நெடிலேத்து அதுக்கப்புறம் இஸ் இத்து ய 3 வருது மோஸ்தியப்ய ய மேலாக கொடுத்து மோஸ்தியப்ய திக குதோன்யோ தி ரெண்டு நாகப்பிராண ஸ்வரங்கள் வர்றதுனால கொஞ்சம் இந்த பியல நிறுத்திண்டு தி சொல்லணும் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா மூச்சை நல்லா கொஞ்சம் அடக்கிண்டு ஒழுங்கா நத்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யோ கக்குதோன்யோ ரெண்டுமே நடுவில் எடுத்துக்க தோன்யோ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ லோகத்ர க மிலாக ரயேப்ய ये मिलागा यप्र य मिलागा लोकत्रयेप्य प्रतिम प्रभाव प्रतिम प्र म मिलागा प्रतिम प्रभाव. सुभाषिनी जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. पिताति लोकस्य चराचरस्य त्वमस्य भूजस्य गुरुर्गरीयान् नत्वत्समोस्तस्य यदिकुधोन्यो नत्वत्समोस्तस्य लोकत्रयेप्य प्रथिम प्रभाव नत्वत्समोसत्यप्यधिक ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? ஒரு நிமிஷம் நின்னுங்க. சொல்லுங்க சார். நத்வத் சமோஸ்த்ய சமோசத்ய இல்ல சமோஸ்த்யப்யதி நத்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யோ நத்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யோ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ. ஓகேமா, கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்துருது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வந்துடும். ஆல்மோஸ்ட் வந்துருது. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அந்த கரெக்டா தான் இருக்கு. அந்த நாப்பிராணங்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் விட்டுட்டு போற மாதிரி குத்தோன்யோ தோன்யோ இருக்கு. மூணாவது வரி இன்னொரு தடவை சொல்லிக்கோங்க சார். அந்த மூணாவது வரி நத்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யோ நத்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யோ நத்வத் சமோசத்யப்யதி சத்ய வேண்டாம். சத்ய இல்ல, ஸ்த்ய தான். ஸ்த்ய. ஓகே. நத்வத் சமோஸ்த்யப்யதிக சமோஸ்த்யப்யதிக குதோன்யோ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ. மன்னிக்கணும் சார், நேரத்தை நிறைய எடுத்துட்டேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லைம்மா. ஓகேம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரீயான். பிதாசி தகப்பன் போல எல்லாருக்கும், சரா அச்சரஸ்ய நகர்ந்தும் பொருட்களா இருக்கட்டும், நகராத பொருட்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பிதா. எல்லாத்துக்குமே தாங்குபவர் தான். அதனால அவர் பிதா அப்படிங்கிறார். குருக்களின் குரு, எல்லா குருவா எல்லாம் இருக்கால, எல்லா குருகளுக்கும் மேலான ஒரு குரு, ஜெகத்குரு.
ஏன்னா தேவர்களும் சரி, குருகளும் சரி, எல்லாருமே வேண்டுவது இந்த ஈஸ்வரனை தான். சோ எல்லாருக்குமே குரு ஸ்தானத்துல இருக்கிறவர். அண்ட் வேத்தம் தெரிஞ்சது எல்லாம் தெரிந்தவரும் அவர்தான், தெரிய வேண்டியவதும் அவர்தான் அப்படின்னு அவரே பகவான் சொல்லியிருக்கார். அது அர்ஜுனனும் சொல்லியிருக்கார். ஸோ அதனால தெரிஞ்சுக்க வேண்டியது குருவள்கிட்ட தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால எல்லா குருக்களும் குருவான இருக்கா அப்படிங்கிறார். நிருத்வத் சமோஸ்துவப்ய திகக்குதோன்யோ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ. அதாவது இந்த 3 உலகத்துல உன்னை போல யாருமே இல்லை. யார் உன்னை விட சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். ஏன்னா உன் மாதிரி யாருமே கிடையாது. யார் உன்னோட சிறப்பாக இந்த 3 உலகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு அர்ஜுன் கேட்கிறார். ஏன்னா பகவான் தான் ஆரம்பம் இல்லாத, எண்ட் இல்லாத, அழிவில்லாத ஒருத்தர் இருக்க முடியும்னா அவருடன் மேலா யார் இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வியே வரக்கூடாது. ஆனா அர்ஜுனனுக்கு அந்த சமயத்துல இந்த மாதிரி சொல்லணும்னு தோன்றது, அதனால சொல்றார். அர்ஜுனன் அவரை பிதா அப்படிங்கிறார். ஏன்னா பிதாங்கிற ஒரு ஸ்தானத்துல எல்லாருக்குமே பிதா அப்படின்னு ஐடியல் பிதா. ஒரு பிதா எப்படி இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி இருக்கிற பிதா. ஏன்னா தாங்கிக்கிறவர் அவர் தான், அதனால்தான் பிதா அப்படிங்க. இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிக்கிறவர் அவர் தான். யோகக்ஷேமம் மகாமியம் அப்படிங்கிற எல்லாத்துமே நான் தான் தாங்கிக்கிறேன். வெறும் தாங்கிக்கிறது மட்டும்தான் பிதாவோட இருக்க இது இல்ல, சொல்லி கொடுக்கறது. ஒரு பிதா குருவா இருந்தானா அதை விட பெருசா ஒண்ணும் இருக்க முடியாது. ஏன்னா குழந்தைகள் எப்படி வளரணும், அவருக்கு என்ன மாதிரி ஒரு நாலேஜ் வரணும், எந்த மாதிரியான வேல்யூஸ் வரணும், எப்படி அந்த குழந்தை பழகணும் இப்படிங்கறதெல்லாம் பிதா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா இப்ப அந்த பிதா மேல நமக்கு இருக்கிற அந்த ஒரு மதிப்பு எவ்வளவு பல மடங்கு ஆயிடும். பிதா நமக்கு தரது எல்லாமே தரது பிதா தான். அதோட இந்த ஞானத்தும் தர குருவா இருக்கிறார். சோ அதனால பகவான் அவர் நீ பிதா இடத்துலயும் இருக்க, குருக்களா எல்லாருக்கும் குருவா இருக்க அப்படின்னு சொல்ற. எல்லாத்துக்குமே சராச்சரம் அசையும் அசையாத பொருட்களின் 3 உலகத்துக்கும் தேவன் அப்படிங்கிற. 3 உலகம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? சொர்க்கலோகம், பூலோகம், பாத்தாள் லோகம், நரகலோகம் அப்படிங்கிறோம். இன்னொரு விதமா யோசிக்கணும்னா நம்மளோட 3 ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு. அதாவது முழிச்சுட்டு இருக்கிற முழிப்புன்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கோம். நம்ம படுத்துன்னு இருக்கிறச்ச 2 ஸ்டேட் இருக்கு. ஒரு ஸ்டேட்ல நம்ம ஒரு சொப்னலோகத்துல இருக்கோம். அப்பவும் அந்த ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கு. என்னோட மைண்டுங்கிறது ஸ்டாப் ஆயிடுறது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எல்லா இந்திரியங்கள்லேருந்து வர அந்த ஒரு புலன்கள்லாம் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு. அது பிக்சர் மாதிரி நம்ம சொப்னலோகத்துல ஓடிட்டு இருக்கு. ஆனா அதுல நம்ம வேறையா நம்மள பாத்துக்கிறது இல்ல. அதுல நம்ம ஒரு கிருஷ்ணராலாம் நம்ம பாத்துக்க மாட்டோம். நம்ம கிருஷ்ணரை பாக்குற மாதிரி தான் பார்த்து நம்மளோட அந்த கான்சியஸ்னஸ் அங்கேயும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும். 3வது ஒரு லோகம்னா டீப் ஸ்லீப் லோகம். அது என் மாதிரி இருக்கிற நான் சொன்னேன், பாட்டு பாடுங்க, குதிச்சுங்கோ, என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் டீப் ஸ்லீப்ல இருப்பேன் அப்படின்னு. அப்ப இந்த மனசும் அந்த இன்டெலெக்ட் ரெண்டுமே தூங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி 3 லோகத்துல நினைச்சுக்கலாம். ஆனா இந்த 3 லோகத்திலயும் நாங்கிறது எப்பொழுதுமே இருக்கு. ஏன்னா அப்பதான் எழுந்த உடனே அந்த ஒரு டீப் ஸ்லீப்ல இருந்து எழுந்துட்டா கூட நமக்கு நம்மளோட கண்டினியூஷன் ஆஃப் நம்ம யாருங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் தோணும். வேற யாரோ தூங்கியிருந்தா நான் இப்ப எழுந்து இருக்கேன் அப்படின்னு தோணாது. இந்த கண்டினியூட்டி இருக்கு.
இந்த 3 லோகத்துக்கும் தலைவன் நீ அப்படிங்கறச்சுன்னா அர்ஜுனன் சொல்றார், இந்த 3 உலகத்திலையும் இந்த 3 லோகம் நம்மளோட இருக்கே, கான்சியஸ் லோகம், அன்கான்சியஸ் லோகம் அண்ட் இந்த செமி கான்சியஸ் லோகம், இந்த 3 லோகத்திலையும் பகவான் நம்மளோடயே இருக்கார். சோ இந்த மாதிரியான ஒரு பிதா இடத்துல இருந்து குருவான இருக்கிற இடத்துல இருக்கிறவரை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு பகவான் அர்ஜுனன் தன்னோட அகங்காரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். அதேதான் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார், தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயேத்வா மஹமீஷமீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யும் பிரிய பிரியாயார் ஹசிதேவ சோடும். தஸ்மாத் ஆதலால், பிரணம்ய வணங்குகிறேன், பிரணிதாய பணிகிறேன், காயம் உடம்பு, பிரசாதையே மகிழ்ந்துக்கோ, துவாம் நீ, அகம் நான், ஈஷம் ஈஸ்வரன், ஈட்யம் வணக்கத்தக்கவன், பிதா தந்தை, ஏவ போல், புத்திரஸ்ய புத்திரனை, சகா தோழன், ஏவ போல், சக்யுப் தோழனை, பிரியா பிடித்தவர், பிரியாஹா பிடித்தவரை, அர்ஹசி வேண்டும், தேவ தேவர், சோடும் பொறுத்துக்கொள்ள. அர்ஜுனன் சொல்றார், ஆதலால் சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்கி உன்னை மகிழ வேண்டுகிறேன். ஈசனே வணக்கத்தக்கவனே, பிதா ஒரு மகனை, தோழன் ஒரு தோழனை, பிடித்தவர் தனக்கு பிடித்தவரை பொறுத்து கொள்வது போல் என்னையும் பொறுத்துக்கொள் அப்படின்னார். நீங்க எல்லாம் சொல்லியிருந்த இல்லையா, பானுஜி தான் சொன்னார்ல, நீங்க எனக்கு யாருன்னு தெரியல, பிதாவா குருவா, பிதாவாலாம் சொல்ல சாரி, குருவா வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு சொல்லி இருக்கச்சு, அதான் சொன்னேன். பகவான அப்படிதான் அர்ஜுனன் சொல்றாரு, யார் எப்படி இருந்தாலும் சகாபாவத்தோட இருக்கிறது தான் முக்கியமானது. அந்த மாதிரி இருந்து என்னை பொறுத்துக்கொள் அப்படின்னு அர்ஜுன் வேண்டிக்கிறான். ஒவ்வொரு சனமா பார்க்கலாம். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம், தஸ்மாத் தமிழாகாத் கொடுத்து மாத்ர இத்து பிற 3 இருக்கு. தஸ்மாத் பிரணம்ய பிரணம்ய நமிலாக யப்ரணி யமிலாக தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரணிதாய காயம் பிரசாதயே த்வா பிரசாதயே ஏத்வா அல்ல ஏத்வா ஏமிலாகாத் கொடுத்து பிரசாதயே த்வா மஹமீஷமீட்யம் மஹமீஷமீட்யம் மஹமீ நெடுத்து ஷமீ நெடுத்து மீட்யம் இட்டிய எம் 3 இருக்கு. மீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யு பிதேவ தே நெடுத்து புத்ரஸ்ய உமிராகாத் ரமிராகாத் புத்ரஸ்ய சகேவ கேது சகேவ சக்யு இக்யூ ஜாயிண்ட் ஆக்கலாம் சமிராகாத் கொடுத்து சகேவ சக்யு பிரிய பிரியாயார் ஹசிதேவ பிரிய பிரியாயா பிரியாயா ரெண்டுமே நெடுல எழுத்துகள். பிரியாயார் ஹ யார் ஹ ரஃபார் கொடுத்து யாருக்கு அப்புறம் யார் ஹசி தேவ சோடும் தேவ நெடுலெழுத்து சோடும் சோடும் இல்ல டும் டல ஹ கலந்து சோடும். ஷீலாஜி तस्मात् प्रणम्य परिधाय कायं प्रसादये त्वामहमीशमीड्यं पितेव पुत्रस्य सखेव सख्यु प्रिय प्रियायार्हसि देव सोढुम्. Beautiful. Very nice. Jai Shri Krishna. Thank you, sir.
தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே त्वम அமீஷ மீடியம். எக்கச்சக்கமான கணக்கில்லாத பிரபஞ்சங்கள் அவருக்குள்ள இருக்கு. எவ்வளோ விபூதிகள் இருக்கு, எல்லாத்தையும் நிறைய அதுல இருக்கிற விபூதிகளை பத்தி சொன்னார் அவரே. அவரை பார்த்து அர்ஜுனன் சொல்றார், கிருஷ்ணா எவ்வளோ முனிகள்லாம் இருக்கா, தேவர்கள்லாம் இருக்கா, உன்னை பத்தி ஸ்துதி பாடிட்டு இருக்கா, அவள் கூட உன்னோட இந்த அளவில்லாத விபூதிகளை பார்க்க முடியாது. அப்ப நான் உனக்கு எப்படி உன்னை பத்தி புகழ்ந்து பாட முடியும்? என்னால முடியல, அதனால நான் உனக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிற. பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்கிய பிரியா பிரியா யர்ஹசி தேவ சோடும். இப்ப கேலி பண்ணேன் அப்படின்னு நான் உன்னை அவதூறா ஏதாவது சொல்லியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறதுக்கு. நம்ம அவதூறா எப்ப சொல்லுவோம்? மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம, பகை இல்லாம அவதூறு சொல்றோம், கேலி பண்றோம் அப்படின்னா ஒரு கேர்லெஸ்னஸ்னால ஏதோ தப்பி தவறி சொல்லிடுறோம். இல்லைன்னா சும்மா மகிழ்ச்சி கிடைக்குமே, சின்ன மகிழ்ச்சி வருமே, அதுக்காக சொல்றோம். இல்லைன்னா ஒரு சகாபாவத்தோட சொல்றோம், ஒரு அந்யோன்யம் இருக்கிறதுனால சொல்றோம். ஒரு குழந்தை அது தெரியாது, புரியாத காலம், அது தன்னோட தகப்பனாரோட முடியை பிடிச்சி இழுக்கும், கண்ணாடி பிடிச்சி இழுக்கும், அடிக்க கூட அடிக்கும். ஆனா அந்த தகப்பனாருக்கு அதுக்கு கோபம் வராது, உடனே மன்னிப்பு தான் வரும். என்ன அவதூறா சொல்றாளே அப்படின்னு தோணாது. அதே மாதிரி ஒரு சேர்ந்து பேசிட்டு கட்சி விளையாட்டும் கிண்டலும் பண்ணிட்டு பேசிட்டு, இப்ப நம்மளே பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், எவ்வளவு கிண்டல் பண்ணிட்டு பேசுவோம். அதுல ஏதாவது ஒண்ணு தப்பா ஏதாவது வாயிலேருந்து வந்துட்டாலும் நமக்கு புரியும், நம்ம தோழன் தானே, ஏதோ ஒரு கிண்டல் வார்த்தையில சொல்லிட்டான், கோபம் வராது. அதே மாதிரி ஒரு அந்யோன்ய பாவத்துல தன்னோட மனைவிட்டையோ தன்னோட புருஷன்ட்டையோ ஏதாவது நம்ம கேலி பண்ணிட்டு ஏதாவது போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க, யாரும் போடின்னு தான் சொல்றோம். ஏதாவது வாயில வந்தது அவதூறமா இருக்கிறது சொல்லுவோம். ஆனா இப்ப அதெல்லாம் புரியவே புரியாது. அந்த மாதிரி எனக்கு என்ன திட்டின்னு சொன்னான்னு அப்படி தோணாது. சோ இந்த 41 42 ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்றார், நான் இந்த ஒரு கேர்லெஸ்ஸா, ஒரு அந்யோன்யமா, ஒரு கிண்டலா, இந்த மூணையும் சேர்த்து வச்சுட்டு நான் உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணிருப்பேன். இங்க சொல்ற ஒரு தகப்பன் தன்னோட குழந்தைக்கு அந்த குழந்தை அறியாமையா பண்ணிருக்குது அப்படின்னு புரிஞ்சுண்டு, ஒரு மனைவி ஒரு கணவன் தன்னோட மனைவி ஏதோ ஒரு அந்யோன்யத்துல என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு, அவர் ஒரு தோழன் இன்னொரு தோழனுக்கு சும்மா ஒரு சின்ன மகிழ்ச்சிக்காக அவன் எனக்கு கிண்டல் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சுண்டு இரு அப்படின்னு இந்த 3 உதாரணங்களை கொடுத்துட்டு, இந்த மாதிரி அவள்லாம் எப்படி அவளை தன்னோட குழந்தைகளோ தன்னோட மனைவியோ தன்னோட தோழனை மன்னிக்கிறாளோ அந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு. சோ இந்த அத்தியாயத்துல பார்த்தேன்னா எல்லா விதமான இமோஷன்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு, நான் எண்ணி பார்க்கறது 11 இமோஷன்ஸ் வெளியில வருது. 15ல இருந்து 18வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு சாந்தமான ரூபத்தை பார்க்கிறார், தெய்வீக ரூபம்.
என்ன அடிஷன் மொபைல் கூட பார்க்கல. மியூட் பண்றீங்களா? Sorry, sir, there is a power cut here, so I've just connected again. மியூட் பண்ணிக்கோங்க. சோ 15 ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா அவரோட தெய்வீக உருவம் சாந்தமான ரூபத்தை பார்க்கிறார். 20வது ஸ்லோகத்துல அவரோட விஸ்வரூபத்தை பார்க்கிறார், முழு ரூபம். 30ல இருந்து 32வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அவரோட பயங்கரமான ஒரு ரூபத்தை பார்க்கிறார். அதுல எல்லாரையும் கொலை பண்ற மாதிரியான ஒரு திருஷ்யத்தை பார்க்கிறார். பயங்கரமான ஒரு ரூபம். 23ல இருந்து 25வது ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா அவரோட ஒரு என்ன சொல்றது, பல்லால கடிச்சு அந்த மாதிரி ஒரு கோரமான ரூபத்தை பார்க்கிறார். 33வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் சொல்ற, எழுந்து யுத்தம் பண்ணு. இங்க தைரியங்கிற ஒரு இமோஷன் அங்க வருது. 44வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றான். நமஸ்கார பாவம் அதுல வருது. 28, 29 அர்ஜுனன் வந்து எல்லா யுத்த வீரர்கள்லாம் அவர் வாயில வந்து மாட்டிண்டு சாகிறார் அப்படின்னு ஒரு கருணாபாவம் வருது. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல வந்து அர்ஜுனன் வந்து என்னை ஒரு பிதா எப்படி தன்னோட குழந்தைகளோ, ஒரு தோழன் தன்னோட தோழனையோ, ஒரு கணவன் தன்னோட மனைவியோ எப்படி ஒரு அஃபெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப், தோழ்மை, அந்யோன்யம், இதெல்லாம் இந்த பாவங்கள்லாம் இந்த 44வது ஸ்லோகத்துல வருது. 42வது ஸ்லோகத்துல இருந்து நான் கேலி பண்ணியிருக்கேன் உன்ன அப்படின்னு ஒரு ஹாஸ்ய இமோஷனும் வருது. சோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 11 இமோஷன்ஸ் இந்த அத்தியாயத்துல வருது, 11வது அத்தியாயத்துல. சோ அர்ஜுனன் சொல்ற, இந்த மாதிரி நான் உனக்கு வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றேன். ஏன் என்ன வந்து ஒரு தோழன் தன்னோட தோழனையோ, தன்னோட ஒரு பிதா தன்னோட மகனையோ, இல்லைன்னா ஒரு கணவன் தன்னோட மனைவியை எப்படி மன்னிக்கிறாரோ அந்த மாதிரி என்னை மன்னிச்சுட்டு நான் வந்து அந்த மாதிரி பாக்குறேன். ஏன்னா அந்த பகவானை பார்த்த உடனே நமக்குள்ள வர்றது வந்து ஒரு பாவம், சாஷ்டாங்க நமஸ்கார பாவம் தான் வரும். இந்த ஸ்லோகம் இந்த மூலமா பகவான் அர்ஜுன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பகவான் வந்து பார்த்த உடனே இதுதான் நமக்கு கண்ணில் படும். சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும். இதுல வந்து இந்த முண்டக்க உபனிஷத்துன்னு ஒண்ணு படிச்சிருந்தேன். உங்களால சத்தங்கத்தினால வந்த ஒரு நல்ல வேலைன்னா இந்த மாதிரி புத்தகம்லாம் இப்படி இப்படி மிடில் படிக்க கிடைக்குது. அதுல வந்து உட்கார்ந்துருக்கு ஒரு மரத்துல அப்படின்னு வருது. அந்த பறவை, ஒரு பறவை வந்து பழத்தை உண்டு இருக்கு, இன்னொரு பறவை சும்மா அதை இருக்கு. அங்க ஒரு மரத்துல உட்கார்ந்துருக்கு. அந்த மரம் தான் நம்மளோட தேகம். இந்த பழத்தை உண்டு இருக்கிறது தான் தேகத்தில் வசிப்பவன். அண்ட் தேகத்தை வசிப்பவன் அந்த பழத்தை உண்டுகிறத பார்த்துட்டு இருக்கிற இன்னொரு பறவை தான் ஈஸ்வரன் அப்படின்னு அந்த ஸ்லோகம், 2 ஸ்லோகம். அப்புறமா இன்னொரு நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு டைம் இல்லை. ஆனா அதுல என்ன வருதுன்னா, அந்த அந்த பழம் உண்டு இருக்கிற பட்சி வந்து அதுலயே லயிச்சுன்னு இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு சோகம் வருது. ஆனா இந்த ஒண்ணுமே பண்ணாத இந்த ஈஸ்வரங்கிற இந்த இன்னொரு பட்சியை பார்த்த உடனே அது எல்லாத்தையும் மறந்துட்டு பகவான் ஐக்கியமாயிடுறது. அந்த மாதிரிதான் அர்ஜுனன் பகவான் இந்த மாதிரி தன்னோட இந்த ஒரு அகங்காரத்திலேயே இருந்தா, தான் 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 நான் எல்லாரையும்
கொல்ல போறேன், நான் தான் இந்த யுத்தத்தை ஜெயிக்க போறேன் அப்படின்னு இருக்கிறதுல இருந்து பகவானை பார்த்ததுக்கு அப்புறம், பகவான் தான் எல்லாம் பண்றா அப்படிங்கிறது புரிஞ்ச அப்புறம் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். அது இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு புரியுது. எப்படியா இருந்தாலும் சரி, யார் நம்மள ஈஸ்வரன்கிறவர் ஈஸ்வரனை எப்படி பார்த்தாலும் சரி, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள வர ஒரே பாவம் என்ன இருக்கும்னா சாஷ்டாங்க நமஸ்காரம் தான். எல்லாத்தையும் விட்டுணும். சாஷ்டாங்க நமஸ்காரம் பத்தி போன கிளாஸ்ல சொன்னேன். சந்த் ராமதாஸ் சொன்னது, சாஷ்டாங்க நமஸ்காரங்கிறது ரொம்ப ஈஸியானது இல்ல. சாஷ்டாங்க நமஸ்காரம்னா வெறும் அங்கத்தை தரை மேல போடுறது வந்து சாஷ்டாங்க நமஸ்காரங்கிறது இல்ல. சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும்னா அங்கங்கள்லாம், அந்த அங்கம்ல ஒரு அங்கம் வந்து நமக்குள்ள இருக்கிற சேத்தனா, புத்தி, அறிவு, இந்த மூணுத்தையும் திறந்துன்னு அவர் காலில் விட்டுறணும். தான்கிற ஒரு அகங்காரத்தை அப்படி தள்ளி விட்டுட்டு, இங்க அங்கங்கள் அப்படிங்கிறதுல தேகங்கள் மட்டும் இல்ல, தேகத்துக்குள்ள இருக்கிற அங்கங்கள் எல்லாத்துமே அவர் காலில் பணிந்துண்டு நமஸ்காரம் பண்றதுதான் ஒரே வழி. சரணாகதி தான் ஒரே வழி. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். 3வது ஸ்லோகத்தை நாளையிலன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir. Jai Shri Krishna, sir. Jai Shri Krishna, sir. जय श्री कृष्णा जी, थैंक यू जी. Thank you, sir. Jai Shri जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण।